குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் 2024 6/1/2024 அன்னைக்கு நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இஃப் மனோகர் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 750 ஃபார் 2 years ஆன் தி சம் ஆஃப் rupees 4500, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, அப்போ முதல்ல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 100. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? வட்டி எவ்வளோ கட்டியிருக்காரு? 750. அசல் எவ்வளவு? பிரின்சிபல் 4500. சரி, என்ன கேட்குறாங்க? ரேட்டு மட்டும் தெரியாது. டைம் எவ்வளவு? 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி உள்ள டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ 750 இஸ் ஈக்குவல் டு 4500 இன்ட்டு ரேட் பை 100 இன்ட்டு 2. சரி, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? டினாமினேட்டரில் உள்ள 100 லெஃப்ட் சைடில் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு போயிடும். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க 4500 என்ன ஆகும்? டினாமினேட்டருக்கு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கி? 25/3 ரேட்டு கிடைக்கி. பட் ஆனால் நமக்கு ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு. இவங்க வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னத்தில் கிடச்சிருக்கு. அவங்க ஆன்சர் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 25ல் எத்தனை 3 இருக்குது? M3 24, மிச்சம் 1. அப்போ 8 1/3. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 8 1/3%.